நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல, அது பிரேக்கப் ஆயிருச்சு. இருந்தேன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணது எனக்கு தெரியாது, அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அது நட்பு விஷயத்துல, குறிப்பாக ஆண் பெண் நட்பு விஷயத்துல அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். நட்பா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஆனா இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. பசங்க முதல்ல அவன் மனசுக்குள்ள கேட்டு பார்ப்பான், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பான். அவனுங்க ஆமான்னு தான் சொல்லுவானுங்க, மச்சான் இது காதல் தான். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. ரொம்ப உரிமையாக பழகிறான் அந்த பொண்ணு. அப்பா இது காதலாக தானே இருக்கும் அப்படின்னு ஒரு பையனுக்கும், இல்லை இது நட்பு தான் சொல்லக்கூடிய பெண்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. இப்போது லேடிஸ் ஃபர்ஸ்ட்டும்பாங்க, இன்னைக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், ஆனால் அந்த பொண்ணு இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். அவ கொஞ்சம் பேசுவா, அது நம்ம மனசுல அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம், அவ வளர்ந்த ரீதியில அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம். எனக்கு அது புதுசு. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. வந்து டெய்லி வந்து ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. தருதல உன்னை புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்ப வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. உங்களுக்கு கொடுத்த உங்களோட பழகின அந்த சமிக்கைகள் காதல் இல்லை. அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். நம்ம கொடுக்குற வீட்டில் கொடுக்குற பட்ஜெட்டுக்கே ஒன்றா வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. இப்போ கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டேன். கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வந்து ஹர்ட் ஆயிட்டா போல சார். ஏன்னா ஒரு நார்மலா தானே இது பண்ண சொன்னேன்னு சொல்லி அது போய் அவங்க வீட்டில் சொல்லி அவங்க அப்பா அப்புறம் மதுரைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மாதிரி. என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? இந்த பொண்ணு அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. நான் அதை கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. அதனால லவ் பண்றாங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேகே பண்ணல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கால் பண்ணி பேசுவோம், நைட்டு ஒரு விடிய ஒரு 1 o'clock வரைக்கும் பேசுவோம். நான் வந்து உள்ள இறங்கிட்டேன் ஃபுல்லா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுதில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு ஒரே மேட்சிங் இல்லாம போவோம் ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக. ஒரு மேட்சிங்ல போவீங்களா? ஆமாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. 3:45 விடுவாங்க, அவள் 4:30க்கு போவா. போயிட்டு 4:31 வந்து மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக டெக்ஸ்டிங் பண்ணுவா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. எனக்கு வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்ட்டு தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல, உன்ட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, செக்யூராக இருக்கு உன்ட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியில் ஒரு நாள் எப்படியோ சரி இதை இப்படியே போனால் வேற யாராச்சும் வந்து பந்தியில் உட்காந்துட போகிறாங்க அவ்வளவுக்கு கிரைண்ட் சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டா, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படி தான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ணுற மாதிரி ஆயிடுமாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி இந்த டேலண்டடா பேசிட்டா இருக்கீங்க? இல்ல, அது பிரேக்கப் ஆயிருச்சு. என்னது உங்களுக்கு இதுனா ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம் அது வரைக்கும். அப்படியா? ஃபைனலாக ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி சரி என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு. சிம்பிள் வேர். அப்போ லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொன்ன.
லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஓ எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ 2 வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து யதார்த்தமா வந்து உங்க மொபைல் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கறாங்க. அங்க ஸ்டார்ட் ஆனது அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நாங்க பேசிக்கா எப்படி கூப்பிட்டு போனா வாடா போடான்னு கூப்பிட்டது போக தங்கம் செல்லம் தான் சார். வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அவங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நான் கேட்டேன், ஏன் நல்ல பையன் தானே, கேரக்டரைஸ் நல்ல பையன் தானே, அக்செப்ட் பண்ண வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு அதான் நீ இருக்கல்ல, நான் தான் இருக்கேன்ல, நீ மட்டும்தான் இருக்க, சப்போர்ட்டிவா எல்லாம் நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொரு பையன் அப்படின்ட்டாங்க சார். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்கிறதா இல்லை லவ்வா எடுத்துக்கிறதா? நீங்க என்னவா எடுத்துக்கிட்டீங்க? நான் லவ்வா எடுத்துக்கிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சார் போய் சொன்னீங்களா? ஆனா நான் போய் அதை அவங்கள்ட்ட சொல்லல. நான் போய் சொன்னா அந்த பாண்டு பிரேக் ஆயிருமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி, உனக்கு நான் வந்து இந்த மாதிரி உனக்கு நல்ல இதா இருப்பனா என்னன்னு எனக்கு தெரியல, உன்னை அந்த அளவுக்கு நான் பார்த்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எப்படி சொல்ல மாட்டான். ரிஜெக்ஷன்ல பல மோடு இருக்கு தம்பி. ரிஜெக்ஷன்ல சாரி, நோ, முடியாது, அப்புறம் பார்க்கலாம், உனக்குன்னு அவ்வளோ பொருத்தமானவ இல்லை, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடப்பா, ஐ டோன்ட் டிசர்வ் யூ, அதெல்லாமே அதான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? யாருக்கு ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேரில் சொல்ல, இல்லை நாங்க மட்டும் இப்படி நேரா சொல்றது. கேண்டீன் போகிறோம், நான் இங்கே உட்காந்துருப்பேன், அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில் படுத்தா, எதுக்கு பெஞ்சில் படுக்க, மடி இருக்குல்ல, என் மடியில் படுக்க வச்சாங்க. என்னடி இது? அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் காலம் எவ்வளோ நாள் பேசினா போல. இப்போ காலேஜ் விட்டு இப்படி போகிறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுகிறேன். உம்மள சோக்கு கேக்குதா பாபு? உம்மள சோக்கு. சரி இப்படி போய்கிட்டே இருக்கு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல் இப்படி பண்ண போகிறாங்க நான் நினைக்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு. ஐயோ மீண்டும் மீண்டும் இப்போ நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல, அவனும் அதில் குரூப்பில் ஒன்று, அந்த குரூப்பில் டூப்னு ஒருத்தவங்க சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. சரி நம்ம பையன் தான், ஒன்றும் இல்லை போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். nonsense you are talking about me. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணியிருக்கா சார். சரி. நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆஹா, அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க 2 பேருக்குமே ஒன்றும் தெரியல, அதான் விஷயம். இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிஷோர் எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. போன இயர் February 14 அன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே சரின்னு நானே கிளம்பி போயிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எனக்கு ஷர்ட்டு, டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவரில் வச்சு கொடுத்தாங்க. ஒரு February 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நம்ம காதல் தினம், காதல் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம், வாங்கி அதானே உலக வழக்கம். ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உன் மேலே எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்லை, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், பட் ஆனால் உன் மேலே எனக்கு லவ் இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். How do I tell you? நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்கள் அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுநியமாக தான் பழகிட்டு இருந்தோம். மற்ற நாள் பண்ணால் கூட ஓகே. 14 அன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியாக தான் இருந்தது. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா